மானசீக குருவாகிய ஆதித்ய குருஜி அவர்களுக்கு வணக்கம். பெற்றோர்களுக்கான ஒரு விழிப்புணர்வு வீடியோ இது. 7-8 சுத்தம். பெற்றோர்கள் அனைவரும் ஒருவருடைய ஜாதகத்தில் 7ஆம் இடம் 8ஆம் இடம் சுத்தமாக இருந்தால் சுத்த ஜாதகம் என்று வருபவர்கள் என்னிடம் நிறைய பெற்றோர்கள், அதாவது திருமண வயதில் வைத்திருக்கக்கூடிய ஆண் பெண் பெற்றோர்கள் அனைவருமே என்னுடைய மகனுடைய ஜாதகத்தில் மகளுடைய ஜாதகத்தில் 7ஆம் இடம் சுத்தம் 8ஆம் இடம் சுத்தம் அப்படி என்று ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறார்கள். இந்த 7-8 சுத்தம் என்ற வார்த்தை எங்கிருந்து வந்தது என்றே தெரியவில்லை. ஒருவருடைய லக்கணத்தில் மேஷ லக்கணம் என்று எடுத்துக்கொண்டால் 1ஆம் இடம் 2ஆம் இடம் 3ஆம் இடம் 4ஆம் இடம் 5ஆம் இடம் 6ஆம் இடம் 7ஆம் இடம் 8ஆம் இடம் 9 10 11 12 7ஆம் இடம் 8ஆம் இடம் சுத்தம். ஒருவருடைய ஜாதகத்தில் லக்கணத்தில் இருந்து 7ஆம் இடமும் 8ஆம் இடமும் எந்த ஒரு கிரகமும் இல்லை என்றால் அந்த ஜாதகம் சுத்த ஜாதகம் என்று சொல்கிறார்கள். இதுபோல நிறைய வாடிக்கையாளர்கள் இந்த வார்த்தையை பயன்படுத்துகிறார்கள். இது என்னவென்று கேட்டால் அவர்களுக்கு தெரியவில்லை. என்னுடைய மகன் ஜாதகம் சுத்த ஜாதகம், சுத்த ஜாதகம் என்று எப்போது யார் கண்டுபிடித்தார்கள் என்றே தெரியவில்லை. கண்டுபிடித்தவர்களுக்கு ஒரு பிரதமரையோ இல்லை முதல்வரையோ அழைத்து விருது தான் வழங்க வேண்டும். இதேபோல் சொல்லி அனைவருடைய மகன் மகளுடைய ஜாதகத்தில் இருப்பதாக சொல்லி அனைவருடைய வாழ்க்கையை வீணாக்குகிறார்கள். இதை கேட்பதற்கு ரொம்ப மன கஷ்டமாக இருக்கிறது. ஒரு ஜாதகத்தில் இந்த 7ஆம் இடம் 8ஆம் இடம் எந்த ஒரு கிரகமும் இல்லை என்றால் சுத்தம். சனி என்ற கிரகம் 11ஆம் இடத்தில் இருந்தால் சனி பார்க்கும் இடமெல்லாம் நாசம். சனி 3, 7, 10 பார்வை, 3 விதமான பார்வையை கொண்டவர். செவ்வாய் 4, 7, 8 3 விதமான பார்வையை கொண்டவர். குரு பகவான் 5, 7, 9 3 விதமான பார்வையை கொண்டவர். சுக்கிரன் 7ஆம் பார்வையை கொண்டவர். புதன் 7ஆம் பார்வையை கொண்டவர். சந்திரன் ஒளித்திறனுக்கு ஏற்ப ஒளித்திறனுக்கு ஏற்ப சந்திரன் 7ஆம் பார்வையை கொண்டவர். சந்திர அதியோகம் அதிகமாக இருந்தால் 6, 7, 8 சந்திரன் அதியோகம். சூரியனுக்கு பார்வை இருக்கிறதா இல்லையா என்பது சந்தேகத்திற்கு இடமாக உள்ளது. சூரியன் 7ஆம் பார்வை. சந்திரன், செவ்வாய், புதன், குரு, சுக்கிரன், சனி, ராகு, கேது பார்வை இல்லை. ராகு கேதுகளுக்கு பார்வை இல்லை. இதுபோல் இருப்பவர் சனி 11ஆம் இடத்தில் இருந்தால் சனி 3ஆம் பார்வையாக 11 லக்கணத்தை பார்ப்பார். 5ஆம் பார்வையாக 7ஆம் பார்வையாக 5ஆம் இடத்தை பார்ப்பார். 10ஆம் பார்வையாக 8ஆம் இடத்தை பார்ப்பார். அப்போ 11ஆம் இடத்தில் இருக்கின்ற சனி 8ஆம் இடத்தை பார்க்கும். 8ஆம் இடம் சேதமடையும். இது எங்கேருந்து சுத்த ஜாதகம் என்று சொல்வார்கள்? இது சுத்த ஜாதகம். இந்த இடத்தில் கிரகம் இல்லை. அதேபோல் செவ்வாய் கிரகம் 5ஆம் இடத்தில் இருந்தால் செவ்வாய்க்கு 4, 7, 8ஆம் பார்வை உண்டு. செவ்வாய் 4ஆம் இடமாக 8ஆம் இடத்தை பார்க்கும். அப்போ சனியும் பார்த்து செவ்வாயும் பார்த்து 8ஆம் இடம் எவ்வளோ அளவுக்கு பாதிக்கப்படுகிறது? இது சுத்த ஜாதகமா?
இதுபோல் ஜோதிடர்கள் சொல்லி மக்களை ஏமாற்றி கொண்டு மக்கள் எவ்வளோ அவஸ்தைப்பட்டு கொண்டு இருக்கிறார் சுத்த ஜாதகம் என்று. அதேபோல் சனி என்ற கிரகம் இங்கே இருந்தால் 3ஆம் பார்வையாக 7ஆம் இடத்தை பார்க்கும். இப்போ 7ஆம் இடம் சேதமடையும். செவ்வாய் 4ஆம் இடத்தில் இருக்கிறார். இவர் 4ஆம் பார்வையாக 7ஆம் இடத்தை பார்க்கிறார். அப்போ சனி செவ்வாய் இருவரும் சேர்ந்து 7ஆம் இடத்தை சேதப்படுத்துகிறார்கள். இது எப்படி சுத்த ஜாதகமாகும்? அப்போ கிரகங்களுக்கு பார்வை பலன் இருக்கின்றதா இல்லையா? இதை யாரும் புரிந்து கொள்ள மாட்டேன்றார்கள். சுத்த ஜாதகம் என்கிறார்கள். இதேபோல் சுத்த ஜாதகத்தை கண்டுபிடித்தவர்களுக்கு ஒரு 2 லட்சம் ரூபாய் 3 லட்சம் ரூபாய் சன்மான பரிசு தான் வழங்க வேண்டும். இல்லைனா கூட்டு உலக புகழ்பெற்ற இந்தியாவின் முதல் விருதான பாரத ரத்னா விருதை அவர்களுக்கு வழங்கலாம். சுத்த ஜாதகத்தை கண்டுபிடித்தவர்களுக்கு. இதுபோல் ஜோதிடத்தில் ஏகப்பட்ட மூட நம்பிக்கை மக்கள் மனதில் பரவி பெண்களுடைய வாழ்க்கை பையனுடைய வாழ்க்கையை வீணாக்கி கொண்டு இருக்கிறார்கள். ஜோதிடத்தில் ஏகப்பட்ட மூட நம்பிக்கை. சனி என்ற கிரகம் ஆட்சி பெற்று செவ்வாய் உச்சமாக இருந்து சனி செவ்வாய் கர்ண கொடூரமான பார்வை. சனியினுடைய 7ஆம் பார்வை இங்கே விழும். சனியும் செவ்வாயும் சேர்ந்தே இருக்கக்கூடாது, பார்த்தே இருக்கக்கூடாது. காரகத்துவ ரீதியில் ஆதிபத்திய ரீதியில் அவர்கள் சேர்ந்து இருக்கலாம், காரகத்துவ ரீதியில் அவர்கள் சேர்ந்து இருக்கக்கூடாது. சனி உச்ச சனி ஆட்சி பெற்ற சனி இவர்கள் இருவரும் சேர்ந்து இருந்து எந்த இடத்தை பார்க்கிறார்களோ அந்த இடம் சர்வநாசம் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. சனியின் 10ஆம் பார்வை 7ஆம் இடத்தை சேதப்படுத்தும். இப்போ எப்படி அவர்கள் இதேபோல் சனி செவ்வாய் 4ஆம் பார்வையாக லக்கணத்தை சேதப்படுத்தும். அப்போ லக்கணமும் சேதப்படுகிறது, 7ஆம் இடமும் சேதப்படுகிறது. இது சுத்த ஜாதகம். இதெல்லாம் கேட்கும்போது மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்கிறது. செவ்வாய் 12இல் இருப்பது, சனியோடு சேர்ந்து இருப்பது. செவ்வாயினுடைய 7ஆம் பார்வை 6ஆம் இடத்திற்கும் 8ஆம் பார்வை சிறிதளவு தான் 25% சேதப்படுத்தும் என்றாலும் சனியுடன் சேர்ந்து 8ஆம் இடத்தை பார்க்கும். சனியினுடைய சனி செவ்வாய் சேர்ந்து செவ்வாயினுடைய 8ஆம் பார்வை 7ஆம் இடத்திற்கு வரும்போது 7ஆம் இடம் சேதப்படும். இது எப்படி சுத்த ஜாதகம்? இதேபோல் இங்கு சனி 6ஆம் இடத்தில் இருந்தால் சனி மறைந்து விட்டார் என்று அர்த்தம். ஆனால் சனியினுடைய 3ஆம் பார்வை 8ஆம் இடத்தை சேதப்படுத்தும். இங்கு செவ்வாய் இதில் இருப்பதாக எடுத்துக்கொண்டால் செவ்வாயினுடைய 4ஆம் பார்வை 8ஆம் இடத்தை சேதப்படுத்தும். அப்போ 8ஆம் இடம் ஆயுள் பாதிக்கப்படுகிறது. அதற்கு லக்கணாதிபதியினுடைய வலுவை சனியினுடைய வலுவை பொறுத்து ஆயுள் தீர்மானிக்க வேண்டும். இருந்தாலும் 8ஆம் இடம் சேதப்படுகிறது. இதெல்லாம் திருமணம் நடக்கிறதுக்கு 33 வயது 35 வயது வரை காலம் கடத்தும். என்னுடைய ஜாதகம் பையனுடைய ஜாதகம் சுத்த ஜாதகம், என்னுடைய மகளுடைய ஜாதகம் சுத்த ஜாதகம், 7-8 கிரகங்கள் இல்லை, இதற்கு தகுந்த மாதிரி ஜாதகத்தை கொடு என்று கேட்டு வருகிறார்கள். இதுபோல் இருந்தால் எப்படி திருமணம் ஒரு மகளுக்கு திருமணம் எப்படி நடைபெறும் எளிதில்? இவர்களே ஜோதிடத்தை தங்களுக்குள்ளே வளைத்து கொள்கிறார் ஈஸியாக. ஜோதிடம் என்பது நூற்றுக்கணக்கான காம்பினேஷன்களை கொண்டது. ஒரு அனுபவம் வாய்ந்த ஜோதிடரை அணுகி ஜாதகத்தை அலசி கிரகநிலை 9 கிரகநிலை 12 கட்டம் இருக்கிறது. இது எந்த விதத்தில் கோள்களுடைய கோலாட்டம் மாதிரி கோள்கள், அதாவது நவ கிரகங்களுடைய விளையாட்டு. இதுதான் மனிதனுடைய வாழ்க்கை. இது தெரியாமல் அவர்களுக்கு தகுந்த மாதிரி ஜோதிடத்தை வளைத்து கொண்டு 7-8 சுத்த ஜாதகம், அதுமாதிரி ராகு கேது தோஷம், தோஷம் என்ற பேரே இல்லை ஜோதிடத்தில். தோஷம், செவ்வாய் தோஷம், ராகு கேது தோஷம்,
இதுபோல் மக்கள் ஏன் இந்த மாதிரி இருக்கிறார்கள் என்றே தெரியவில்லை. விழிப்புணர்வு வேண்டும். பெற்றோர்களுக்கு விழிப்புணர்வு வந்தால்தான் மகன் மகளுக்கு எளிதில் திருமணம் நடக்கும். நீங்களே ஜாதகத்தை பார்த்து உங்களுக்குள்ளே நீங்களே ஜோதிடத்தை ஒரு 3 மாதத்துக்குள் ஜோதிடத்தை கற்றுக்கொண்டு நீங்களே தங்களுக்கு விருப்பம் போல் எல்லாத்தையும் மாற்றிக்கொள்கிறீர்கள். இதுபோல் கிடையாது. ஜோதிடம் என்பது ஏகப்பட்ட காம்பினேஷன்களை உள்ளடக்கியது. இதை நிறைய கருத்தில் கொண்டு நல்ல அனுபவம் வாய்ந்த ஜோதிடரிடம் சென்று தீர்க்கமான ஆலோசி பார்த்து பொருத்தம் பார்க்க வேண்டும். இந்த மாதிரிலாம் கிடையவே கிடையாது. இதை ஏன் சுத்த ஜாதகம் ஏகப்பட்ட பேர் வருகிற வாடிக்கையாளர் அனைவருமே சுத்த ஜாதகம். என்னதான் சுத்த ஜாதகனே என்று தெரியவில்லை. இந்த மாதிரி சனி செவ்வாயினுடைய ஆளுமை, அமாவாசை சந்திரன், சூரியன் சந்திரன் சேர்ந்து இருக்கும்போது அமாவாசை சந்திரன், 7-8 கிரகங்கள் இல்லை என்றாலே ஒன்று சுத்த ஜாதகம். என்னத்த சொல்கிறது? மக்கள் ஏன் இந்த மாதிரி மூட நம்பிக்கைகள் நம்பி தன்னுடைய பெற்றோர்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்கிறீர்கள், எவ்வளோ சின்ன வயதுலேருந்து கஷ்டப்பட்டு வளர்கிறீர்கள். ஒரு சர்வசாதாரணமாக திருமண காலகட்டத்தில் எடுத்து போய் ஜோதிடம் தெரியாத யாரிடம் கொடுத்து அவர்கள் சொல்வதை வைத்துக்கொண்டு சுத்த ஜாதகம், ராகுகேது தோஷம், செவ்வாய் தோஷம், அதுக்கு போடுகிறோம் வீடியோ, அடுத்த வீடியோவில் போகிறோம். ராகுகேது தோஷம்னா என்ன, செவ்வாய் தோஷம்னா என்ன, இந்த ஆயில்யம், கேட்டை, விசாகம், மூலம், இந்த நட்சத்திரத்தை வைத்துக்கொண்டு கேட்டைன்னு கேட்டாலே கேட்டவங்களை அடிச்சிருவோம். எத்தனை பேரை கேட்குறவங்களை அடிக்குதுன்னே தெரில. நான் 100 ஜாதகம் 100 கல்யாணம் பண்ணி வச்சுருக்கேன். கேட்டை நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரம் கேட்டாலே கோயிலில் தான் கொண்டு போய் வச்சு பார்க்கணுமா பொண்ணை. அப்படி பார்த்தா தான் அடிக்காதான், இல்லைன்னா அடிச்சிருமா. மூல நட்சத்திரம்னா என்னன்னே தெரியல. மூல நட்சத்திரம்னா உடனே மாமனாருக்கு ஆகாது. ஆயில நட்சத்திரம் என்றால் மாமியாருக்கு ஆகாது. இதுபோல் நட்சத்திரத்தை வைத்து பெண்ணுடைய வாழ்க்கையும் மகனுடைய வாழ்க்கையும் வீணாக்கி கொண்டு இருக்கிறார்கள். இதெல்லாம் நம்பி மக்கள் ஏன் இந்த மாதிரி ஏமாந்து தன்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை வீணாக்கி கொண்டு இருக்கிறீர்கள் என்று தெரியவில்லை. இதுபோல் சுத்த ஜாதகம்லாம் எதுவுமே கிடையாதுங்க. இந்த மாதிரி வார்த்தையே இல்லை ஜோதிடத்தில். தயவுசெய்து ஜோதிடம் உங்களுடைய ஜாதகத்தை எடுத்துக்கொண்டு நல்ல அனுபவம் வாய்ந்த ஜோதிடர்களுடன் சென்று நல்லா அலசி பார்த்து உங்களுடைய ஜாதகத்துக்கு தகுந்த மாதிரி மற்றவருடைய ஜாதகத்தை பொருத்தம் சேர்த்து நல்ல முறையில் பையனுடைய வாழ்க்கை, மகளுடைய வாழ்க்கையை அமைத்து தருமாறு பெற்றோர்களிடம் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். ரொம்ப மனசுக்கு கஷ்டமாக இருக்குங்க. வர்றவங்க போகிறவங்க எல்லாம் ஜாதகத்தை அவங்களுக்குள்ளே பேசிக்கிறாங்க ஏதாவது. இதெல்லாம் இந்த மாதிரி கிடையவே கிடையாது. ஏன்னா தெரியல. கிரகங்களுக்கு பார்வை பலன் உண்டு. அனைத்து விதமான கிரகங்களுக்கும் பார்வை பலன் உண்டு. இந்த பார்வை மற்ற இடத்துங்களுக்கு கிரகம் 12 கட்டம் இருக்குது. 12 கட்டத்தில் ஏதாவது ஒரு இடத்திலிருந்து 7ஆம் இடத்தை 8ஆம் இடத்தை சேதப்படுத்தும். அதே போல் 7ஆம் அதிபதி 8ஆம் அதிபதி 7ஆம் அதிபதி மேஷ லக்னம் என்றால் 7ஆம் அதிபதி சுக்கிரன். 7ஆம் அதிபதி சுக்கிரன். இந்த சுக்கிரன் சேதப்பட்டால் திருமண வாழ்க்கையில் பிரச்சனைகள் இருக்கும். தாமதமாக திருமணம் நடைபெறும். ஏகப்பட்ட காம்பினேஷன் கணக்குகள் இருக்குது. அதை தசாபுத்தியின் அடிப்படைகள் கொண்டு கணக்கை பார்க்க வேண்டும். சுக்கிரன் 7ஆம் அதிபதி சனியோடு சேரக்கூடாது, செவ்வாயோடு சேரக்கூடாது, ராகு கேதுவோடு சேரக்கூடாது. இதற்கு தகுந்த மாதிரி தசாபுத்தி கணக்கு எடுக்க வேண்டும். சேர்ந்தால் உடனே பயப்படக்கூடாது. அது எத்தனை டிகிரியில் சேர்ந்திருக்கிறது, எந்த தசை வருகிறது, சுக்கிர தசை வருகிறதா, சனி தசை வருகிறதா, செவ்வாய் தசை வருகிறதா என்ற கணக்கை பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி ஜாதகத்தை சேர்க்க வேண்டும். இது போல் பயப்படாதீங்க. சுத்த ஜாதகம் ஒன்று இல்லவே இல்லை. இந்த வார்த்தையை தயவு செய்து விட்டுவிடுங்கள் பெற்றோர்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களுடைய சொந்தக்காரங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அனைத்து விதமான ஜோதிட சந்தேகங்களுக்கும் திரையில் தெரிகின்ற இந்த நம்பருக்கு தொடர்பு கொண்டு சந்தேகங்களை கேட்டுக்கொள்ளலாம். அனுபவம் வாய்ந்த ஜோதிடர்களும் சென்று நல்ல ஜாதகத்தை பாருங்கள். அடுத்த வீடியோவில் இந்த தோஷம், இந்த ஆயில்ய நட்சத்திரம், கேட்டை நட்சத்திரம், மூலை நட்சத்திரம், இந்த மாதிரி நட்சத்திரத்தின் மூலம் இருக்கின்ற பிள்ளைகளுடைய வாழ்க்கையை எந்த அளவு சீரழிகிறார்கள் என்று அடுத்த வீடியோவில் நான் பதிவிடுகிறேன். அதுபோல் கிடையவே கிடையாது.
தயவுசெய்து நட்சத்திரம் கேட்டவங்களை அடிக்கும், விசாக நட்சத்திரம் குழந்தனாருக்கு அடிக்கும். எந்த குழந்தனாரை அடிக்குது? பிறக்கும் போதே அவரவர்களுடைய ஜாதகத்தில் அவரவருடைய தலையெழுத்து தீர்மானிக்கப்படுகிறது. இது அடுத்தவருடைய மகளோ மகனோ எங்கே பிறந்து எங்கே வந்து நம்ம வீட்டில் வந்து திருமணம் ஆகி கொண்டு இருக்கிற ஒரு பெண் வந்து கொழுந்தனார் ஆகாது, மூத்தாருக்கு ஆகாது, மாமனாருக்கு ஆகாது, மாமியாருக்கு ஆகாதுன்னு இது போல் மூட நம்பிக்கை, ஏகப்பட்ட மூட நம்பிக்கை. ஏன் மக்கள் என்ன விழிப்புணர்வு வரப்போகிறதோ தெரியவில்லை. மக்கள் ஏன் இப்படி இருக்கிறார்கள் என்று ரொம்ப வருத்தமாக இருக்கிறது. அடுத்த வீடியோ பதிவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.